உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஐயோ கடவுளே கிருஷ்ணா, தாமினி அக்கா இங்கேயே நிக்கிறாங்களே. இப்ப அவங்க என்ன பார்த்துட்டாங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். அங்கிருந்து யாரும் வந்த மாதிரியே இருந்துச்சு. ஐயோ கடவுளே கிருஷ்ணா, இந்த தாமினி அக்கா இங்கதான் வராங்க. இவங்க என்ன பார்க்க கூடாது. எனக்கு உதவி செய்யுங்க, என்ன பண்றது? வந்துட்டாங்களா? அம்மா, இந்த பெரிய தீயை இப்படி விசித்திரமா நாடகக்காரி மாதிரி துணி போட்டுட்டு இருக்காங்க. அம்மா, இது என்னம்மா? இது கொல்லக்காரி ஆகணுங்கிறது என்னோட சின்ன வயசு கனவு. கம்பீரமா அப்படியே குதிரை மேல சவாரி பண்ணிக்கிட்டே போனோம். அப்புறம் கையில இருக்க துப்பாக்கியை எடுத்து ஊர்க்காரங்க எல்லாரையும் பயமுறுத்தி ஊரையே கொள்ளடிக்கணும். ஊர்க்காரங்க எல்லாரும் என்ன பார்த்த பயத்துல காவேரி மிகப்பெரிய கொல்லக்காரின்னு சொல்லணும். தாமினி, இது என் சின்ன வயசு கனவு. யாராவது கொல்லக்காரங்களை புடிச்சு கொடுத்தா 50,000 தருவேன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி என் தலைக்கும் அட்லீஸ்ட் ஒரு 50 ரூபாயாவது வைக்கணும்னு ஆசை. மோகன் ஐயா எங்க இருக்காருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இவங்க கூடவே தான் போயாகணும். அதுக்காக நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். எவன்டா அது? எவனுக்குடா அவ்வளோ தைரியம் இருக்கு இந்த காவேரி மேலேயே கல்ல தூக்கி எறிகிற அளவுக்கு? வாழ வெளிய. உன்னை விட மாட்டேன், விடவே மாட்டேன். ஏதாவது குரங்கா இருக்குமா? போட்டு விடுங்க. குரங்குக்கு அவ்வளோ தைரியமா? இவ்வளவு தைரியம் இருந்தா என் மேலேயே கல்ல தூக்கி எறியும் அது. நானும் பதிலுக்கு எரிஞ்சே தீருவேன். எங்க கல்லு? எங்க கல்லு? கல்லுங்க, கல்லுங்க, தோருக்கு கல்லு. எவ்வளவு தைரியம் குரங்கு உனக்கு? எம்எல்ஏ கள்ளத்துக்கு எறியா? நீ நிஜமாவே தைரியமானவனா இருந்தா என்னை எதிர்த்து வந்து நில்லு பாக்கலாம். வாடா. விட மாட்டேன். எங்க போச்சு? எங்க போச்சு? நில்லுங்கம்மா. என்ன அடிக்கிறியா நீ? அடிக்காம விட மாட்டேன். எங்க போன? எங்க போன குரங்கு? மரியாதையா வா. அம்மா போட்டு விடுங்கம்மா ப்ளீஸ். வாங்க நம்ம போலாம். அது எப்படி என்னால விட முடியும்? என்னைய அடிச்சுச்சுல்ல, அத நான் கொல்லாம விட மாட்டேன். மோகன் கிட்ட போகணும்ல. வேண்டாம், நான் குரங்கு கிட்ட தான் போகணும். என்னம்மா நீங்க குரங்கு குரங்குன்னு? இந்த சைக்கிள் யாரோடது? ஐயோ, யாரதா இருந்தா உனக்கு என்ன? இப்ப இந்த சைக்கிள் ஓட்டணுமா? ஓட்டி தொலை, நான் போய் குரங்க தேடுறேன்.
குரங்க தேடி கண்டுபிடிச்சே ஆகணும். ஐயோ அம்மா, கவனமா பாருங்க. அதோட சக்கரம் இன்னும் சுத்திக்கிட்டே இருக்கு. அப்படின்னா யாரோ இதை ஓட்டிட்டு வந்திருப்பாங்கல்ல. அடடா, என் மேல கல்லு எரியறதுக்காகவே இந்த குரங்கு சைக்கிள் ஏறி வந்திருக்கு போல இருக்கே. என் குதிரையை உடனே கொண்டு வா. நான் குதிரையில ஏறி குரங்க பிடிச்சே ஆவேன். எங்க குதிரை? ஆமா 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 ஆமா, ப்ளீஸ்மா வாங்க, லேட் ஆகுதுல, வாங்க போலாம். ப்ளீஸ்மா வாங்க, வாங்கம்மா போலாமா. போட்டோ விடுங்க, வீட்டுக்கு போகும்போது திரும்ப வந்து தேடிக்கலாம். ஒரு குரங்க பிடிக்கிறதுக்கு என்ன விடுறியா நீ? ஒரு கொலைக்காரியா இருந்து என்ன பிரயோஜனம்? வா. உங்ககிட்ட நான் வர போறேன் சீக்கிரமா. நீங்க எங்க இருந்தாலும் எனக்காக கொஞ்சம் காத்துருங்க. கொஞ்ச நேரத்துல நான் உங்க பக்கத்துல இருப்பேன். மோகன் கதையை விடு. எனக்கு இந்த கொல்லைக்காரி வேஷம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொரு துப்பாக்கி மட்டும் இருந்துச்சு, நிச்சயமா ஏதாவது ஒரு பேங்க கொள்ள அடிச்சிருப்பேன். முதல்ல உங்க கற்பனையில இருந்து வெளியில வாங்கம்மா. இப்ப நாம இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிங்க. ரோடு முழுக்க போலீஸ் செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை போலீஸ் மட்டும் இப்ப நம்மள செக் பண்ணாங்கன்னா, மோகன் இருக்கிறத பாத்துட்டாங்கன்னா ராதாக்கு பதிலா நம்மள தூக்கி உள்ள போட்டுருவாங்கம்மா. ஆனா தாமினி, நான் பின்னாடி போனேனா என் மேல சந்தேகப்பட்டு நான் துரத்த ஆரம்பிச்சிருவாங்களே. அப்புறம் அடுத்த செக் போஸ்ட்ல கண்டிப்பா நம்ம 2 பேரும் மாட்டிப்போம். நேரா போறதை தவிர வேற வழியே நமக்கு இல்ல. நீங்க அப்பாவி. முகத்தை பார்த்தா யாரையோ பழி வாங்க போற மாதிரி தெரியுது. ஹலோ மேடம், வண்டி விட்டு கீழே இறங்க. உங்களுக்கு என்ன தனியா இன்விடேஷன் கொடுக்கணுமா? இறங்குங்க. ஆனா நான் இதுக்கு இறங்குங்கன்னு சொன்னேன். என்ன இப்படி பேசுறீங்க? நான் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? சென்ட்ரல் ஜெயில சீஃப் கெஸ்டா போயிட்டு வரேன். மேடம், நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா கூட உங்க காரை செக் பண்ணாம நான் இங்க இருந்து விட மாட்டேன். சென்ட்ரல் ஜெயில இருந்து ஒரு கைதி தப்பி இருக்காங்க. அதனால எல்லா வண்டியையும் செக் பண்றது எங்களுடைய டியூட்டி. சார், ஒரு நிமிஷம் இங்க வாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.